என்ன இது போகும்போதே தடுக்குது? போ போ போ. அம்மா உமா தான் கால் பண்றேன். பேசு. சொல்றீ. அனன்யா, நீ சொன்ன மாதிரி அன்பரசி கிட்ட சொல்லிட்ட. இப்ப அவ கிளம்பி வரேன்னு சொல்லிருக்கா. ஏய், அவ கிளம்பிட்டாடி. அதுதான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். அனன்யா, இதால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்ல? சரி, நான் கொடுத்த சிம்ல இருந்து தானே அவளுக்கு கால் பண்ணி பேசின நீ. ஆமா. அத ஃபர்ஸ்ட் உடைச்சு தூக்கி போடு. அதுக்கப்புறம் அவ ஆவி வந்துதான் உன்கிட்ட சொல்லணும். சரி, ஓகேடி, பாய். பாவம். ஆமாமா, மொத்த ஃபேமிலி வந்துடணும். ஷியோர் மேடம். அனன்யாவோட பர்த்டே ஓகே, ஆனா அதை விட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? ஆமா பத்மா, எனக்கும் சந்திராவுக்கும் லைஃப்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இத்தனை வருஷமா நாங்க தேடிட்டு இருந்த என் பேத்தி இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வர போறா. யாரு? சந்திரசேகர் சாரோட ஃபர்ஸ்ட் வைஃபோட டாட்டருங்களா? ஆமா பத்மா. எப்படி மேடம்? ஈவினிங் நீ ஃபங்க்ஷனுக்கு வரல, எல்லாத்தையும் அப்ப டீட்டெயிலா சொல்றேன். வீட்ல எல்லாரையும் மறக்காம கூட்டிட்டு வா. சரிங்க மேடம், ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். ஓகேமா. மா, என்னம்மா இது? ஏன் பர்த்டேக்கு தான் இந்த டெக்கரேஷன்லான்னு சொல்லிட்டு இருந்த நீ? பாட்டி என்னமோ ஏதோ பேத்தி வர போறதா சொல்றாங்க. பத்மா ஆண்டியை இன்வைட் பண்ணிட்டு போறாங்க. இந்த கிழவிக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடி. அதான் லூசு மாதிரி ஏதோ வளரிட்டு போகுது. அதை விடு. எஸ் சார், என் லைஃப்ல பெரிய சந்தோஷமான நாள் இதான் சார். என் குட்டிமா இன்னைக்கு வீட்டுக்கு வர போறா. அதனால நீங்க எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் சார். பத்மா, என்ன ஆச்சு? காலையில ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க. அண்ணே, என்னாச்சு? என்னன்னு தெரியல. அம்மா ஏதோ மூட் அப்செட்ல இருக்காங்க. அதான் அப்பா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி வா, போய் பாப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜானகி மேடம் கால் பண்ணாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஃபேமிலியோட வீட்டுக்கு வரணும்னு இன்வைட் பண்ணாங்க. அதுக்கே ஒரு மாதிரியா இருக்க? நான் அப்படிதாங்க ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பேத்தி வர போறா, அந்த ஃபங்க்ஷனை நான் கிராண்டா கொண்டாட போறேன்னு சொன்னாங்க. பேத்தினா சந்திரசேகர் சாரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பொண்ணா? ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. என் பேத்திய நான் எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி வைக்க போறேன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலங்க.
இது நல்ல விஷயம் தானம்மா. சந்திரசேகர் சார் அவர் ஒய்ஃபையும் பொண்ணையும் எத்தனை வருஷமா தேடிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் எப்படியாவது அங்கிளோட ஒய்ஃபும் பொண்ணும் கிடைச்சிடணும்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க? நல்ல விஷயம் தான் வசந்த். ஆனா இத்தனை வருஷமா தேடி கிடைக்காத பொண்ணு திடீர்னு எப்படி வந்திருப்பா? அத நீ அவங்க கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? எப்படி உங்க பேத்தியா கண்டுபிடிச்சீங்கன்னு? எங்க கேட்டங்க. ஈவினிங் நேர்ல வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அப்புறம் என்னம்மா, ஈவினிங் தான் தெரிஞ்சிரும்ல. எதுக்கு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா விடுங்க. பாப்போம். சரி. அம்மா, கோவில்ல இருந்து ஐயர் கூப்பிட்டு இருந்தாரு. நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிற மகா யாகத்துக்கு எல்லாரும் வெயிட் பண்றாங்களாம். கிளம்பிடலாமா? வசந்தா. அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? நாங்க போயிட்டு 2 ஹவர்ஸ்ல வந்துருவோம். எந்த வேலையும் நிக்க கூடாது. சரிங்கம்மா. மேடம், உங்க பேத்திக்கு இந்த ட்ரெஸ் ஓகேவா? வரப்போறது 600 கோடிக்கு அதிபதி. அது எப்படி இருக்கணும்னு பாத்துக்கங்க. ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரீஸும் என் பேத்திய பார்க்க வராங்க. அவங்க முன்னாடி என் பேத்தி ஒரு ராணி மாதிரி இருக்கணும். ராணி மாதிரி என்ன, ராணியே தான். சரிங்க மேடம். அனன்யா, ஹாப்பி பர்த்டே. Thank you டாடி. சரி, கிளம்பலாமா? எங்கப்பா? இப்போ வரைக்கும் பேசுனது உங்க 2 பேருக்கும் காது கேட்கல? உன் அக்கா வரா. அதுக்குதான் இவ்வளவு ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்னது? ஏன் அக்காவா? ஆமா, கோவில்ல ஒரு பெரிய யாகம் நடந்துகிட்டு இருக்கு. உன் அக்கா வராங்க. அதுக்கு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு கிளம்பு. அம்மா போலாமா? மா, என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏண்டி, உண்மையாவே இவங்க 2 பேருக்கும் உங்க தாத்தா சொன்ன மாதிரி பைத்தியம் பிடிச்சிருச்சா? அனன்யா, இப்ப இவங்க கூப்பிட்டு நாம போலன்னா அதுக்கும் திட்டுவாங்க. எல்லா கூத்தும் சாயங்காலம் வரைக்கும் தானே. என்னதான் நடக்குது, எந்த பேத்தி வரப்போறான்னு நானும் பாக்குறேன். அதை தடுக்கலாம்னு நினைச்சாலோ இல்ல அது நடக்க கூடாதுன்னு நினைச்சாலோ உன் எண்ணம் ஈடேறாது. காற்ற கையால அடக்கவும் ஊற்ற மண் போட்டு மூடவும் நினைக்கிற. உன் வேலை வேலன் கிட்ட ஆகாது. உன்னையெல்லாம் புரட்டி எடுத்து விரட்டி விட அரசியா அவ வரத்தான் போறான். வரத்தான் போறான். இத நான் சொல்லல, எங்க அப்பன் முருகன் சொல்றான். அவனே சொன்னதுக்கு அப்புறம் அதை தடுக்க எந்த அப்பனாலையும் முடியாது. அந்த திருமுருகனுடைய தீர்க்கம் இது. தெரிஞ்சு திருந்திரு. ஐயோ,
சொல்லிக்கிட்டே இருக்கேன், வாய மூடாம வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. பொண்ணு என்ன பண்றேன்னு பாரு. சிவகாமி, என்ன இந்த பைத்தியத்தாலதான். சிவகாமி, இப்ப எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க? அத்த, நானே பயங்கர தலைவலியில இருக்கேன். அப்ப பார்த்து இந்த ஆளு வீட்டு முன்னாடி வந்து நின்னுகிட்டு ஏதேதோ சொல்லி உளறிட்டு இருக்கான். ஏய், என்ன அவர்கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? முதல்ல மரியாதையா பேசு. ஆமா, இவர் பெரிய அமெரிக்க அதிபர், மரியாதையா பேசுறதுக்கு முதல்ல விரட்டி விடுங்க. சிவகாமி, என்ன பேசிட்டு இருக்க? அவரை பார்த்தா தெரியல அவர் சாமியாடின்னு? ஆமா, அவர் சொல்றதெல்லாம் அருள் வாக்கு. அத போய் உளறிட்டு இருக்காருன்னு சொல்ற? சாமி, மன்னிச்சிருங்க. அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. அவரவர் வினை அவரவருக்கு. நீங்க மனமுருகி வேண்டியது வீணா போகல. உங்களை அன்பால் அடிமைப்படுத்த போற அரசி உங்களை தேடி வர போறா. அந்த வேலன் மனசு வச்சிட்டான். உங்களை அன்பால் அடிமைப்படுத்த போற அரசி உங்களை தேடி வர போறா. நல்ல நாள் அதுவுமா. நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க சாமி. ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன மாதிரியே என் பேத்தி இன்னைக்கு வர போறா. சந்திரா, தட்சிணை கொடுப்பா. சரிம்மா, என்னடி தட்சிணை வாங்கிக்கங்க. அந்த கந்தன் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். நானா எதுவும் சொல்லல. இதுல தட்சணை எதுக்கு? நல்லவர்கள் வாழ நாதன் என்றும் துணை இருப்பான். வாழ்க நீடும், வளர்க உன் குலம். வருவாள் உன் குலம் காக்கும் உங்கள் மங்கை. குணம் கொண்டவரை குமரன் என்றும் காப்பான். குணமற்றவரை கந்தனே வந்து கேட்பான். ஆமா ஆமா, வந்து கேப்பான். போ. ஹே, யார பார்த்தாலும் சாமியா நினைச்சு இதுங்க கும்பிட ஆரம்பிச்சிருதுங்க. இதுங்களெல்லாம் திருத்தவே முடியாது போல. ஏய், வா போலாம். வா போலாம். என்னவோ. அதனால நீ யார் சொல்றதையும் நம்பாத. அப்பா சொல்றத நம்பு. ஓ புருஷன் சொன்ன மாதிரியோ, அந்த கிழவி சொன்ன மாதிரியோ, அந்த சாமியார் சொன்ன மாதிரியோ, இல்ல இன்னைக்கு அந்த சாமியாடி சொன்ன மாதிரியோ எவ்வளவு வரமாட்டாளுங்க. வராத பேத்திக்காக என் பேத்தியோட பிறந்தனால நீ கொண்டாடாம விட்டுறாத, சரியா? உனக்கு இருக்கிற தேவையில்லாத பயத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என் பேத்தி அனன்யாவோட பிறந்தநாள சந்தோஷமா கொண்டாடு. கண்டிப்பா அந்த கழுவி இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் அனன்யா பேர்ல தான் எல்லா சொத்தும் வரப்போகுதுன்னு அங்க சொல்லதான் போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே எனக்கு போன் பண்ணி, அப்பா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான்னு சொல்லுவ பாரு, சரியா? சந்தோஷமா பிறந்தநாள கொண்டாடு. அப்பா சொன்ன மாதிரி அந்த கிழவியும் என் புருஷனும் என்ன பயமுறுத்தணும் தான் வேணும்னு இப்படி பண்றாங்களோ? அத நம்பி தேவையில்லாம நான் தான் பயந்துட்டு இருக்கணும். மா, என்னம்மா இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க நீ?
உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு பயமா இருக்குமா? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆயிட்ட நீ? எனக்கு தாண்டி தெரியும் புள்ள கிடந்து எனக்கு எப்படி அடிச்சுக்குதுன்னு. உங்க முத பேத்திய எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லிருந்தீங்க, அது நடக்குமா? அத பத்தி நான் சொல்றேன். எங்க ஃபேமிலிய பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த 600 கோடி சொத்துங்கிறது ஒரு தலைமுறையில வந்ததில்லை. எங்க அப்பா, எங்க அப்பாவோட அப்பா, அவரோட அப்பா எல்லாரும் உழைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது இன்னைக்கு பல கம்பெனிகளா வளர்ந்து நிக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானகி மைன்ஸ், ஜானகி காட்டன்ஸ், ஜானகி அயன் எக்ஸ்போர்ட்னு எங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் கூட இந்த ஃபங்க்ஷன்ல நடக்கிற விஷயத்துக்கு அப்புறம் அதோட ரியாக்ஷனா நாளைக்கு காலையில பெரிய ஒரு growth தெரிய போகுது. அதுக்கான சம்பவத்துக்கு அடிக்கொள்ற மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனே இருக்க போகுது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என் லைஃப்ல இதை விட ஒரு சந்தோஷமான நாள் இனிமே வரப்போறதில்ல. எங்க ஃபேமிலியில இருந்த ஒரு பெரிய மனபாரம் இப்ப இறங்க போகுது. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கான இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் இப்ப நடக்க போகுது. குடும்ப சொத்தை ஒப்படைக்கணும்னா தகுதியான ஆள் வேணும்னு சொன்னேன்ல. இத்தனை வருஷமா நாங்க கட்டி காத்து எங்க குடும்ப பேரை காப்பாத்துறதுக்கான தகுதியான ஆள்கிட்ட இப்ப எங்க முழு சொத்தையும் ஒப்படைக்க போறோங்கிறத அனௌன்ஸ் பண்ண போறேன். அனன்யா, அந்த கிழவி சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசு நீதான். ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். இப்ப வரைக்கும் என் மூத்த பேத்தியை பத்தி நான் எதுவுமே சொல்லலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அத பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். என்ன இது? வேதாளம் திரும்ப முருங்கை மரம் ஏறின கதையா இருக்கு. கிழவி மறந்துருச்சுன்னு நினைச்சா அந்த விஷயத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ணுது.
இத்தனை வருஷமா என் பேத்தி எங்க கிட்ட வந்து சேர மாட்டாளா, அவளை நாங்க பார்க்க மாட்டோமான்னு எத்தனையோ நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த ஏக்கத்தை எல்லாம் மொத்தமா தேய்க்கிற மாதிரி இந்த மொத்த சொத்தையும் ஆடுறதுக்கு தகுதியோட என் வீட்டு குலவிளக்கு, எங்க சொத்து மொத்தத்துக்கும் வாரிசு. என்னதான் சொத்து இருந்தாலும் எங்க குடும்பத்தோட விலை மதிக்க முடியாத சொத்துன்னா அது அக்கா தங்கச்சி இவங்க 2 பேரும் தான். கருமம், இவ எனக்கு அக்காவா? நேத்தே செத்து தொலைஞ்சிருப்பான்னு நினைச்சா இப்போ அக்கான்னு வந்து நின்னுட்டு இருக்கா. என் லைஃப்லயே நான் அதிகமா அவமானப்பட்டது, அசிங்கப்பட்டது எல்லாமே இன்னைக்கு தாண்டி. அதுவும் உன்னால. இந்த ஒட்டுமொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசுன்னு நம்பி இப்போ அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். எல்லாமே நாசமா போச்சு. இந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் இந்த குடும்பத்தோட கௌரவம், சொத்து, அந்தஸ்து எல்லாத்தையும் பில்லரா இருந்து தாங்கி வழி நடத்துவாங்கன்னு நான் நம்புறேன். இவங்க தலைமுறையிலையும் இந்த குடும்பத்தோட கொடி சாயாம தலை நிமிர்ந்து பறக்கணும். அதை 2 பேத்திகளும் செய்யணும். எங்க 2 பேரையும் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மனசார வாழ்த்தணும். என்னம்மா இதெல்லாம்? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த பட்டிக்காட்டு பிச்சைக்காரிய போய் எனக்கு அக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மொத்த சொத்துக்கும் அவளா வாரிசு? I can't digest this, மா. அனன்யா, நீ கோவத்தை வெளியில காட்டிட்டு இருக்க. நான் எல்லாத்தையும் அடக்கி உள்ள புதைச்சு வச்சிருக்கேன். அந்த கிழவியும் உங்க அப்பாவும் வேணும்னே நம்மள வெறுப்பேத்துறதுக்காக தான் அந்த வேலைக்காரிய கொண்டு வந்து இந்த சொத்தோட வாரிசுன்னு நிறுத்திருக்காங்க. மா, அந்த பிச்சைக்காரி உயிரோடவே வரமாட்டான்னு தாத்தா சொன்னாருல்ல, அப்புறம் எப்படி இவ வந்தா? ஆமால, என் ஆளுங்க தூக்கிட்டாங்க. அவ கதையை முடிச்சு இந்நேரம் புதைச்சிருப்பானுங்கன்னு சொன்னாருல்ல. அப்புறம் அவ எப்படி திரும்ப வந்தா? செத்தவ என்ன பேய் அவ வந்திருக்க முடியும்? பழக்கம் போல இதுலயும் அவர் சொதப்பிட்டாரா? அவரு என்ன பண்ற பாரு. ஹலோ, சொல்லு சிவகாமி. நான் சொன்ன மாதிரியே நீ போன் பண்ணிட்ட பாத்தியா? சிவகாமி, பேத்தின்னு அவனும் வந்திருக்க மாட்டாள? அப்பா, உங்க பேத்திக்கு பர்த்டே கிஃப்டா அந்த வேலைக்காரிய முடிச்சிடறேன்னு சொன்னீங்கல்ல, அத பண்ணிட்டீங்களா? நேத்தே பசங்க கிட்ட சொல்லி அவ கதைய முடிக்க சொல்லிட்டேனே. அவ இந்நேரம் செத்து ஆவியா இருப்பான். அப்போ அவ இந்த வீட்டுக்கு ஆவியாதான் வந்திருக்காளா? என்னம்மா சொல்ற? செத்து போனவ இப்ப முழுசா இந்த வீட்டுல வந்து நிக்கிறா. அப்ப என்ன, அது ஆவிதானே? அவ எப்படிமா வந்தா? அதத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏப்பா, நான் சொல்ற எந்த வேலையுமே
நீங்க ஒழுங்காவே செய்ய மாட்டீங்களா? உங்களை நம்புன்னு வச்சுக்கோங்க, நான் நாசமா தான் போவேன். என்னம்மா இப்படி சொல்ற? நீங்க தெரியாம செய்றீங்களா இல்ல வேணும்னே செய்றீங்களான்னு எனக்கு சுத்தமா புரியல. எப்படிப்பா? எப்படி ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்ற எல்லாமே மிஸ் ஆகும்? ஆனா அது கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு நினைச்சுதான் கை தட்டி கூப்பிட்டேன். அதுக்கே நீ இவ்ளோ டென்ஷன் ஆவறியே? ஏய் முட்டை போண்டா, நான் ஆல்ரெடி செம்ம காண்ட்ல இருக்கேன். ஆனா நான் ரொம்ப சந்தோஷமான மூட்ல இருக்கேனே. அத உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் கூப்பிட்டேன். ஒரு செகண்ட்ல எல்லாம் எப்படி தலைகீழ மாறி போச்சுன்னு பாத்தியா? நான் மேல, நீங்க எல்லாம் என் கால் கீழன்னு சொல்லி எங்க கிட்ட என்னெல்லாம் ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ உன் ஆட்டமே ஆட்டம் கண்டுருச்சே. இதுக்குதான் தலகால் புரியாம ஆடக்கூடாதுன்னு சொல்றது. இப்ப டோட்டல் டவுன்ஃபால் ஆயிடுச்சு பார்த்தல. அதுல பாதாளத்துல நீ, ஆகாயத்துல அன்பரசி. எப்படி ரைமிங்கா கவிதை மாதிரி இருக்குல்ல? ஆனா இப்போ உனக்கு கொஞ்சம் பார்க்க பாவமா தான் இருக்க அனன்யா. நீ யார வேரோட அழிக்கணும்னு நினைச்சியோ அவளே இப்போ முன்னால விருச்சமாய் நிக்கிறாள். பாவம், இனி உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பாக்குற? கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரா கொடுத்த நீ அன்பரசிக்கு. ஆனா எல்லாத்துலயும் கடைசியா அன்பரசி தான் ஜெயிச்சா பாத்தியா? அன்பரசிய காலேஜை விட்டு துரத்தணும்னு நினைச்ச, சேர்மன் ஆனா. வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்ச, இப்போ ஒட்டு மொத்த சொத்துக்கும் அவ வாரிசு ஆயிட்டா. நீ பண்ண வினை எல்லாம் தான் இப்போ உன்னை காலி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அனன்யா, அன்பரசிய பத்தி நீ அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே. பட்டிக்காடு, பிச்சைக்காரி, பிளாட்ஃபார்ம் எல்லாம். இனி அப்படியெல்லாம் அன்பரசிய பார்த்து சொல்ல முடியாதுமா. ஏன்னா அன்பரசி இப்ப யாருன்னு தெரியும்ல. நேத்து அந்த வேலைக்கார பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை பொண்ணு புதைச்சிடுவோன்னு பசங்க சொன்னானுங்கல்ல. ஆனா அந்த வேலைக்காரி பொண்ணு என் பொண்ணு வீட்டுல வந்து உயிரோட நிக்கிறான். அப்படியா? என்னடா நொப்படியான்னு கேக்குற? அது இல்லண்ணே, அந்த பக்கம் போவே இல்லண்ணே. இருடா கால் பண்ற. சொல்லுங்க பாஸ். பாஸ்? ஏய், குரலே வேற மாதிரி இருக்கு. வேலு எங்கடா? வேலுவா? முகம்லாம் காயமாகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? ஏய், பக்கத்துல ரவி இருந்தா அவங்கிட்ட கூறா. ரவியா?
வலது கால் எலும்பு முறிச்சு காலை தொங்க போட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். என்னடா சொல்ற? அவனுமா? ஏய், பாலா இருந்தானா அவங்கிட்ட போன கூடுறான். பாலாவா? அவன் தலை 2 பொழந்து 24 தையல் போட்டிருக்கு. டேய், என்னடா யார கேட்டாலும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்ற? டேய் டேய், நீ யாருன்னு சொல்ற முதல்ல? இதத்தான் பாஸ் நீ முதல்ல கேட்டிருக்கணும். அவங்களை இப்படி அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சவன் ரிஷி. யாருடா நீ? RISHI. டேய், நீ எதுக்குடா ஏன் ஆளுங்களை அடிச்ச? அன்பரசியை காப்பாத்த. டேய், அவளை காப்பாத்துறதுக்கு நீ யாருடா? ஏய், குட் क्वेश्चन. நான் சும்மா கெஸ்ட் அப்பீரியன்ஸ். ஐயோ, பாத்துட்டாங்க போல. யார்மா நீ? ஐயா, டேய், கதவை தட்டுறான். ஏய், கதவை தட்டி. ஐயா, அவங்க என்னதான் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா. என்னை காப்பாத்துங்க ஐயா. ஐயா, யோ, இப்போ ஒருத்தி உள்ள வந்தால, அவன் எங்க? உள்ளதான் இருக்காங்க. அவளை வர சொல்லிங்க. என்ன விஷயம்? முதல்ல அவளை கூப்பிட சொல்றேன். அட போயா.